சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பி குடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி காலபுருஷரின் தத்துவப்படி 10வது இடம். இந்த 10வது இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பாக மகர ராசியில உள்ள நேர்கள் எல்லோருமே ஒரு தொழில்ங்கிற ஒரு விஷயம் ஏதேனும் கத்து வச்சிருப்பாங்க. கைத்தொழில்ங்கிற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும். திடீர்னு ஒரு உட்கார்ந்த இடத்துல கூட 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான தகுதி உண்டு அவங்களுக்கு. இந்த மகர ராசிக்கு 4க்கும் 11க்குள்ள அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால 4ல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்ப அவர் 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இந்த 4ல இருக்கிறது வீடு அப்படிங்கிறது வீடுக்கு உண்டான நிலம் எல்லாமே அமைஞ்சிரும், வீடும் அமையும். அவர் சொந்த வீட்டில் இருக்காரு. அப்ப இதுல எந்த விதமான குறைபாடு இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மகர ராசி நேயர்கள் இதுவரைக்கும் 5 வருஷ காலமா 5 வருஷமா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேரு, கெட்ட செயல், ஒரு கஞ்சிக்கு திண்டாட்டம் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல உள்ளவங்க இருக்காங்க. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவமானங்கள், கெட்ட பெயர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில படாத துன்பங்கள் எல்லாம் பட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 1/5/2024 வந்துருச்சு. செவ்வாய் பயிற்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குருவானவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய 9ஆம் இடம், 11ஆம் இடம், உங்களுடைய மகர ராசி 9ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? அவர் 4 கிரகங்களோட சேர்ந்து பூர்வ புண்ணியத்துல இருந்து பார்க்கிறாரு. அப்ப பாத சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பாத சனி ஓடுனாலும் சனியினுடைய தாக்கம் விரையச்சனி அப்படின்னா 50% இருக்கும். அதே ஜென்மச்சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100%. ஆனா பாத சனி அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா 25%. அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை, அதாவது முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவானும் தேவகுருவான குரு பகவானும்
அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து சூரியன் புதனோடு சேர்ந்து உங்களுடைய இந்த இடமெல்லாம் பார்க்கும்போது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி அவர்களுடைய பார்வை என்பது சுபமான பார்வையில் இருப்பதனால் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்தை வந்து பார்க்கறது 5ஆம் பார்வையா. அப்ப 9 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ மன்னிக்கணும், பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானங்களால அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அப்பா வழியில சொத்தை பிரிச்சு வாங்கிக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிச்சுக்கிறது, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் லவ் மேரேஜ் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது, வெளியூர் வெளிப்பயணங்கள் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள். அப்ப இதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாமே நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த குருவினுடைய பார்வை. அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அது ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட்ரி சீட் அடிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு வகையில மொத்தமா பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏதேனும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வரவு செலவு அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் துணிஞ்சு செயல்படலாம். அப்போ ஒரு இவங்களை பொறுத்தளவுக்கு 2ல் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பலம் பெறுவதனால் நல்ல முன்னேற்றம் தான் இருக்கும். அதிலும் வந்து இந்த சனி பகவான் அடுத்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆகுறாரு, 2ஆம் இடம் வக்ரம் ஆகுது. அப்ப தனம், வாக்கு, குடும்பம், வருமானம் எல்லாமே ஓரளவுக்கு குறைகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். குறைஞ்சாலும் இந்த குருவினுடைய பார்வை என்பது சுபமாக இருக்கும். அப்ப தோஷமான இடத்த கூட பார்வையிடும் போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடங்கிறதுனால ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நிதானமான பேச்சு, நிதானமான நடத்தைகள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணத்தையே பார்க்கறதுனால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இன்னைக்கு தட்டு தடுமாறி எழுந்து நின்று ஒரு 8 வைக்கக்கூடிய நேரத்துல பின்வாங்கிறாம நல்ல முன்னேற்றத்துக்கு வழிய வகுங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல இருந்து இந்த மாசத்துல, அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் என்ன பலனை ஒரு வருஷத்துல அள்ளி கொடுக்குமோ, அந்த பயணம் செய்யக்கூடிய காலங்கள்ல என்ன கொடுக்குமோ அதை ஒரே மாதத்தில் கொடுக்கக்கூடிய பலனை கொடுத்து விடும் இந்த கிரகங்கள் எல்லாமே. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாமே. அப்ப செவ்வாய் 45 நாள் 1.5 மாசம் பயணம் இருந்தாலும் அதுக்கு உண்டான வேலை நடந்துடும். அப்ப இந்த குருவானவர் வந்து சுக்கிரனா செயல்படுவார், சூரியனா செயல்படுவார், புதனாவும் செயல்படுவார், குருவாவும் செயல்படுவார். அப்ப இத்தனை கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பாவகம் பலமாகும் தவிர எந்த காரணத்தை கொண்டும் பலவீனம் அடையாது. அதுல வந்து அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனோகாரகன் சொல்லி சொல்லுவோம். 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி அவர் பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2.5 நாளா இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் என்பதை நம்ம சுபக்கிரகம்னு சொல்லி சொல்றோம், தேய்பிரையை நம்ம சொல்றது இல்லை. இருந்தாலும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்குமே இன்னைக்கு படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இந்த திருவோண நட்சத்திரத்துக்கும் அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையில கூட தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவரவர் நிலையை பொறுத்து, அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து, முன்ஜென்ம கர்மாவை பொறுத்து, அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து, ஜனன ஜாதகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலனோ தசாபுத்தியோ உங்களுடைய விதி ஜாதகமோ ஒத்து போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற்றம் தான். இந்த செவ்வாய்ங்கிறதுனால அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்ங்கிறதுனால இந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்று நமக்கு வந்து இந்த செவ்வாயினுடைய ஆலயத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த முருகப்பெருமானை வணங்கி இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. இந்த மகர ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு ஒரு பாதசனியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் பாதசனி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அவருடைய பார்வைப்படும் போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்புகள் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த நல்லதொரு வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.